கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம். பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். இந்த மூன்றும் இருந்தால் கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது பெரிதல்ல. அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மன்றங்கள், எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு ஏதாவது நியாயமான காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. உங்க சொத்து ஒண்ணு பேசலையா? உங்க சொத்தாவது ஏன் சொத்தாவது எவன் சொத்துக்கோ நம்ம 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இருப்பதையெல்லாம் எடுத்து வழங்க இருவரும் முடிவு கட்டி விட்டார்கள். ஆமா. முன்பிருந்தவர் நேற்று இல்லை, நேற்றிருந்தவர் இன்று இல்லை, இன்றிருப்பவர் நாளை. பிறந்தநாள் விழாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கனவை நனவாக்கின்ற வகையில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை கட்டி காத்ததற்கு பின்னர் இன்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கனவை நனவாக்கி கொண்டிருக்கின்ற நம்மை போன்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்து கிராமத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கழகத்தின் பொதுச் செயலாளராக ஆட்சியில் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அடித்தள மக்கள், உழைக்கின்ற மக்கள், வாழ்க்கை கொண்டிருக்கின்ற மக்கள், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், வருங்கால சந்தைகளுக்கு பெரிது சேர்க்கக்கூடிய நல்லாட்சியை நடத்தி இயக்கத்தை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு இந்த தினம் பிறந்த நாளாக நமது ஊரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியும் கட்சியும் சிறப்பாக வழிநடத்துவதில் மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கு உறுதுணையாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி அமைவதற்கும் தொடர்ந்து அமர்வதற்கும் கட்சியை வழிநடத்துவதிலும் நம்முடைய மண்ணின் மைந்தராக இருந்து இந்த மண்ணுக்கு பெரும் செய்திகளுக்கு கொண்டுகொள்ளக்கூடிய பொறுப்பேற்று மற்ற மாண்புமிகு எடப்பாடியாருக்கு உறுதுணையாக இருந்து ஆட்சியிலும் கட்சியில் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் மிக்க நம்முடைய மண்ணின் மைந்த அன்புக்குரிய தலைமை செயலாளர், முன்னாள் அமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடா, இந்த மாவட்டத்துடைய சட்டமன்ற உறுப்பினர், இந்த மாவட்டத்துடைய கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், போட்டுதலுக்கு அன்புக்குரிய மாண்புமிகு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே இருந்து வருவதற்காக முதல்கள் இந்த மண்ணை சேர்ந்த உங்கள் நமது ஊரின் சார்பாக அவரை வருகை வரவேற்று வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் அதே போன்று
அதை ஊக்குவித்த தாய் தந்தை அதே போல பயிற்சி கொடுத்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு நடத்தி கொண்டிருக்கின்ற கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற காலம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பழனித்தலை அம்மா அவருடைய வழியிலே மாண்புமிகு எடப்பாடியுடைய ஆட்சி மலர வேண்டும், மலர்வதுதான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பன்ற புரட்சித் தலைவருடைய எம்ஜிஆருடைய கனவு நிறைவேறும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு நாம் உறுதியேற்கக்கூடிய நாளாக 1.5 ஆண்டுகளில் ஆட்சி உரைக்கப்பட்டு இந்த பகுதியில் இருந்த அடித்தள மக்களுடைய வாக்குகள் எல்லாம் 8 லட்சத்துக்கு தெரிந்தவர்கள் இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு 5 ஆண்டு காலம் மட்டுமல்ல 8 ஆண்டு 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து இந்த தொகுதி மக்களுக்கு அல்லும்பதிலும் சாதாரண உருவாக இருந்து சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு கந்தசாமி அவர்களின் வருகை வரவேற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எம்ஜிஆர் மன்றத்துடைய மாநிலத்துடைய துணை செயலாளர், இந்த மண்ணின் மைந்தராக இருந்து கழகப்பணியிலே முன்னோடியாக இருக்கக்கூடிய அன்புக்குரிய தோ பசுவான் அவர்களையும், வடக்கு ஒன்றிய கழகத்துடைய ஆற்றல் மிக்க செயலாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புக்குரிய கந்தவேல் அவர்களுக்கும், இங்கே வரையிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காடாங்குடி, செங்கத்துறை, குமாரபாளையம், அதே போன்று தேவராம்பாளையம், கோமக்காடு இருந்து வருகின்ற கழகத்துடைய முன்னோடிகளுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு 1 நிமிடம் 2 நிமிடம் மதிப்புரிய கழகத்துடைய தலைமை செயலாளர்களை பேசி இந்த பரிசில் ஒரு 4-5 பேருக்கு கொடுத்து செல்வார் கேட்டுக்கொண்டேன். இப்பொழுது அவருடைய மகனுடைய திருமணத்திற்காக வந்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து வேண்டும் என்று கேட்டுடனேயே வருவதற்காக உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு அண்ணன் தேர்தல் சிவாத்தை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பு வாய்ந்த புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் கொடுத்து சிவலிங்கர் சொந்தக்காரர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பேரியக்கத்தை உருவாக்கி நம்ம எல்லாம் பதவியில் வருவதற்கு காரணமாக இருந்த காரணங்கள் தான் இன்றைக்கும் கடவுளாக போற்றக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய 108வது பிறந்தநாள் தான். இன்றைக்கு விளையாட்டுப் போட்டிகள்லாம் நடத்தி வருடம் இந்த போட்டியை சிறப்பான நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, அதே போல கழகத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய காலத்திலும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் அமைச்சராகவும் மேயராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து சிறப்பான முறையில் மக்கள் பணியாற்றி அந்த காலத்தில் எங்களை போல இளைஞர்களுக்கெல்லாம் இவருடைய தந்தையுடன் நேரடியாக ஒன்றாக இந்த ஆபீஸ் செய்தாலும் கூட எங்களை போல இளைஞர்களுக்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் ஊக்குவித்து எங்களை எல்லாம் வளர்த்த அருமையண்ணன் நிகழ்ச்சிக்கு வருடம் நடத்தி கொண்டிருக்கூடிய அருமையண்ணன் வேலுசாமன் அவர்களையும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் தோப்பசவன் நன்றர்கள் உட்பட்ட பிரயாசத்தை எல்லாத்தையும் அழைத்து அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதே போல இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய வருகின்றக்கூடிய நம்முடைய சின்னசாமி அவர்களையும், அதே போல இங்க இருக்கக்கூடிய அனைத்து கழகத்தை கிளைச்சலர் உட்பட துணைத் தலைவர் உட்பட அத்தனை பேருக்கும், அத்தனை செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் பொதுமக்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, உண்மையாலுமே இது ஒரு பெரிய வாய்ப்பை அண்ணர்கள் கொடுத்தார்கள். நான் இங்க வந்தது காலையில அந்த எடப்பாடியோட சேர்ந்து தலைவர் சிலைக்கு மாலை போட்டு பிறந்தநாள் கொண்டாடிட்டு சென்னையில சாயங்காலம் தான் வந்தோம். இங்க அழைப்புகள் கொடுக்க வரும்பொழுதுதான் அண்ணா இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பா வந்து அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சொன்ன நிறைய இந்த அமைச்சர் அண்ணா அமைச்சரா இருக்கும் போது மேயரா இருக்கும் போது அதுக்கு அதிகமா இந்த ஊருக்கு கூட வந்திருக்கிறோம். இவரு சொன்னேன் நீங்க வந்துட்டு உண்மையை போயிட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தட்ட முடியாது சொன்னா நான் எம்எல்ஏ எல்லாம் கண்டிப்பா வந்து சந்திக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. கண்டிப்பாக இந்த பிறந்தநாள் சாதாரண பிறந்தநாள், அதாவது அனைத்து அண்ணாவோட முன்னேற்றங்களும் சாதாரண இயக்கம் அல்ல. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் ஆளுங்கட்சியா இருந்து அதிகமான திட்டங்கள் கொடுத்த இயக்கம். இன்னைக்கு கோயம்புத்தூருக்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்குதுன்னா நாங்கெல்லாம் பதவி இருந்ததுதான், அண்ணா இருந்தது, நாங்க இருந்தது. இன்னைக்கு அதே போல நம்முடைய கந்தாமண்ண தோப்பசவண்ண இங்க எல்லாமே எல்லாரும் திமுக மாதிரி இல்ல. எங்களை பொறுத்தளவுக்கு சிறப்பான முறையிலே ஒரு அமைச்சராக இருந்தாலும் கவுன்சில் போல வளர்ச்சிதான் வேலை செய்திருக்கிறார். அதனால இவ்வளவு திட்டங்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறது, கண்டிப்பாக தொடரும் என்று சொல்லி நல்ல நாளிலே இன்னைக்கு சாதாரண ஒரு எளிமையான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் ஒரு முதலமைச்சராக இருந்தார் எடப்பாடியார்.
கண்டிப்பாக மீண்டும் 2026 எடப்பாடி ஆட்சி மலரும். அப்பொழுது கண்டிப்பாக இந்த திமுக கையாளர் திட்டங்கள்லாம் செய்வோம் என்று கூறி வெற்றி பெற்ற வீரர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி மீண்டும் எங்களை எல்லாம் அழைத்த இந்த ஊருடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களை இங்கே வர வேண்டும் என்று அழைத்த அருமையண்ணன் கொள்கையரப்பு துணை செயலாளரும் முன்னாள் மாவட்ட செயலர் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் அருமையன் தேமா வேலுச்சி அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.